வணக்கம் நண்பர்களே, ஆண்களோட ஷர்ட்டு காலரு தைக்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேன்வாஸில் வெட்டிட்டு அதை ஒரு பீஸில் வச்சு நம்ம அயன் பண்ணிவிட்டு அதே டபுள் மடங்கில் இன்னொரு பீஸும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் பீஸ் அடிக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கேன்வாஸ் ஓரத்தில் கேன்வாஸ்லேயும் படாமல் அந்த துணிலையும் ரொம்ப கேப் விடாமல் அந்த ஓரத்துலேயும் நம்ம அடிச்சுட்டு அந்த கார்னர் வரும்போது நூல் வச்சு நம்ம அந்த கார்னரில் வச்சுட்டு அந்த ஊசியில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் மட்டும் வச்சு நம்ம அந்த நூலை எடுத்து பார்த்தோம்னா அங்கே மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை உள்ளே விட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட போகிறோம். இதோட அடுத்த வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கு பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஆண்களோட சட்டை காலர் அட்டாச்சிங் க்ளோசிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரெடி பண்ண காலர் ஏற்கனவே நான் போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன் எப்படி ரெடி பண்ணங்கிறத. அதை பார்த்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்து சைடு நம்ம ரெண்டு மடித்து அந்த காலர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி கரெக்டாக இல்லைன்னா கழுத்து சைடு ரவுண்ட் ஷேப்லேயே அதே அளவுக்கு 1/4 இன்ச் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்த்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது உள் பக்கம் கீழேயும் வெளிப்பக்கம் மேலேயும் வச்சு நம்ம காஜாப்பட்டி சைடு தான் ஃபஸ்ட்டு வச்சு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணும்போது சென்டர் நாச் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது எல்லா பீஸரையும் உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே எஜ்ஜி தையல் போட்டு நம்ம அடித்து எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.